ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கல்யாண வீடுங்கள்லாம் போனோம்னா இந்த சைவ மீன் வறுவல்ன்றது ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்குது. அது ரொம்ப ஈஸியாக கூட நம்ம வீடுங்களில் செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு இட்லி பானையில் ஒரே ஒரு வாழைக்காவை இந்த மாதிரி இட்லி தட்டில் வச்சு வேக வச்சுக்கோங்க. நீங்கள் குக்கரில் வேக வைக்கிறதோ இல்லை தண்ணியில் போட்டு வேக வைக்கிறதோ அது உங்கள் விருப்பம். நீங்கள் எப்படி வேணாலும் வேக வச்சு எடுத்துக்கலாம். வாழைக்காய் வெந்துட்டுருக்கிற டைமில் ஒரு கப்பு சோயா எடுத்துக்கோங்க. நல்லா கரெக்டாக இதுக்கு போதுமானதாக இருக்கும். இதை நல்லா சுடு தண்ணி ஊற்றி 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா விட்டுடுங்க. அதுக்கப்புறம் நல்லா பிழிஞ்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வேக வச்ச வாழைக்காவை நல்லா இந்த மேஷரை பயன்படுத்தி நல்லா மசிச்சு விட்டுட்டு கையாலையும் நல்லா மசிச்சுக்கோங்க. ஏதாவது 2-3 கட்டிகள் இருந்ததுன்னா அதை மிக்சியில் சோயாவை அரைக்கும் பொழுதே சேர்த்து நம்ம கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ அதையும் அரைச்சி இதில் சேர்த்துருங்க. நல்ல இதெல்லாம் மாவு மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு அழகாக அந்த இது ஷேப்புக்கு தட்டுறதுக்கு வரும். இப்போ இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், ஒரு 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். இது அந்த பைண்டிங்காக நம்ம சேர்த்துக்கிறது. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ தண்ணி சேர்க்கக்கூடாது. அதுக்கு பதிலாக கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும் பொழுது நம்மளுக்கு அழகாக அந்த ஷேப்புக்கு பிடிக்க வரும். இப்போ இதே மாதிரி நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டு இப்போ அழகாக நம்ம கட்லெட்டுக்கெலாம் பிடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி எடுத்து உருண்டை பண்ணிவிட்டு கையில் வச்சு உள்ளங்கையில் வச்சு நீங்கள் அழகாக அந்த ஷேப் அந்த வஞ்சர மீன் மாதிரி அந்த ஷேப்புக்கு நம்ம அழகாக பண்ணிடலாம். இப்படி தான் அழகாக இந்த மாதிரி 2 கார்னரை மட்டும் நல்லா இந்த மாதிரி ஷார்ப்பாக பண்ணிவிட்டு நடுப்பகுதியை தட்டி விட்டிங்கன்னா நம்மளுக்கு அழகாக அந்த வஞ்சர மீன் ஷேப்பு சூப்பராக வந்துடும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே கரெக்டாக அதே மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ இல்லை பிள்ளைங்க வந்தோடனே இதை சாப்பிடும் பொழுது ரொம்பவே பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டிலலாம் ஒரு கெட் டுகெதர்லாம் போடுறீங்கன்னா வெஜிடேரியன் ஆளுங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம எல்லாமே செஞ்சாச்சு. இன்றைக்கி நான் எடுத்துருக்கிற அந்த ஒரு வாழைக்காய் அந்த 1 கப்பு சோயாவுக்கு 7 பீஸ் வந்துச்சு. நீங்கள் இது அதிகமாகவோ என்னவோ உங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடுதலாகவோ குறைச்சலாவோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அழகாக இந்த மாதிரி கட்லெட்டை எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்தால் நம்ம சைவ மீன் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. சூப்பரான சைவ மீன் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பசங்களுக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ரெசிபியில் சந்திப்போம். தேங்க்யூ.